இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். இக்பால்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி பையன் வந்து டிராஃபிக்ட் இன் நேபாள் நினைக்கிறேன் 8 வயசில். அவன் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஏன்னா ஒரு 8 வயசில் ஒரு பையனை வந்து கடத்தி ரொம்ப கிட்ட நடக்குன்னு எனக்கு தெரியல, எனக்குன்னு மட்டும் தெரியல. நன் ஆஃப் த அமெரிக்கன்ஸ் நோ அபவுட் இட். அந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது. இட் இஸ் 12 மில்லியன் கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் மட்டும். $50 பில்லியன் பிஸ்னஸ் அந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஷூட்டர் நான் எடிட் இன் மெக்சிகோவில் தான் படமே ஷூட் பண்ணேன். 10 நாள் தான் எல்லையில் லாஸ் ஏஞ்சலஸில் அந்த எக்ஸ்டீரியர் கண்டுபிடிச்சது. ஆனால் டிஃபிகல்ட்டி ஸ்டார்டட் படம் முடித்து 2023 படம் முடிச்சிட்டேன். யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறையா லைக் லிண்டா பெரின்னு ஒரு சாங் ரைட்டர் போனேன், தென் லூயிஸ் ஃபான்சி த டெஸ்பசிட்டோ சிங்கர் இன்வால்வ், அதுக்கப்புறம் டோனி ராபின்சன் கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் ஒன்று தென் இட் வென்ட் டு சில்வஸ்டர் ஸ்டாலோன் அண்ட் மெல் கிப்சன், அப்புறம் மைக் டைசன், பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் விவேக் ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங். City of Dreams is a must watch for every parent that want to keep their kids safe. அதே மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒன் ஷாட் ஒரு 9 மினிட்ஸ் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு தடவை ஷூட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். திருப்பி ரீஷூட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். ஏன்னா அந்த அந்த க்ரௌடு ஆக்சுவல் க்ரௌடு அங்கே எனக்கு தெரியும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு. இந்தியாவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே எல்லாம் கமர்ஷியல் மூவி தான் இருக்கும் நான் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஐ காட். ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் வந்து இணைஞ்சிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹாலிவுட்டில் ஒரு 5 படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் திரு ரூஃபஸ் பார்க்கர் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸுக்கு தயாராக இருக்குது, வேர்ல்டு வைட் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு 5 படங்கள் வந்து இதோட சேர்த்து 5 படங்கள் வந்து ஹாலிவுட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்ரல் கொஸ்டின்லேருந்து நான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். என்னென்னா இந்த 5 படங்களுமே நான் பார்த்த வரைக்கும் ஹாலிவுட் படங்கள்னாலே மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும். ஆக்ஷனுக்காகவே ஹாலிவுட் படங்கள் பார்க்குற கேட்டகரிஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படங்கள் எல்லாமே கிரவுண்டடாக ரூட்டடாக ஒரு ரா ஃபீலாகவே வந்து இருக்கும்போது சார் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க இந்த படங்கள்? இல்லை, நான் வந்து படம் தயாரிக்கணும்னு நினைக்கும் போதே வந்து இந்த மாதிரி படங்கள், குவாலிட்டியான படங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு இருந்தது. அதனால் ஐ வாஸ் வெரி பிக் அண்ட் சூஸ் ஆன் த ஸ்கிரிப்ட். இப்போ என்ன ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஐ வாஸ் வெரி கான்சன்ட்ரேட்டட். நான் நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள் பார்த்துருக்கேன். மேபி அதனுடைய இம்பேக்டோடு இருக்கலாம். ஏன்னா நிறையா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நம்ம படம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ராராக இருக்கும், ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கும். சரி, இப்படிலாம் படம் எடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி படங்களில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணாங்க. நம்மளும் அந்த 10-11 இருக்காமல் கிரவுண்டடான படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சூப்பர் சார். இன்னொரு ஒற்றுமையும் பார்த்தேன் நான் எல்லா படங்கள்லேயும். என்னென்னா வந்து வைல்ட் நைட் வித் எமிலி அந்த படத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து அந்த ஒரு த்ரில்லர் டச் வந்து படங்களில் இருந்துக்கிட்டு. நீங்கள் த்ரில்லர் ஃபேனா? ஆமாம், ஐம் எ வெரி ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர். வந்து நான் இன்டர்நேஷ்னலாக படம் பார்க்கும்போது இந்த படங்கள் தான் தேடி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பார்த்துருக்கேன். ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு த்ரில்லர் ஃபிலிம்? ரொம்ப பிடிச்ச த்ரில்லர் வந்து நார்வேயில் ஹெட் ஹண்டர்ஸ்னு ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. பட் நிறையா இருக்குது அதே மாதிரி ஹேண்ட்மெய்டன், கொரியன் மூவி, இந்த மாதிரி பல லாங்குவேஜஸில் நிறைய படங்கள் இருக்குது. அந்த ஒரு ஆர்வம் தான் நம்ம படங்களும் வந்து த்ரில்லர் ஜானர். அதாங்க நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், சினிமா வந்து நீங்கள் யூ ஹாவ் டு வாட்ச் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் டு கெட் நாலேஜ். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் டெவலப் யுவர் ஓன் டேஸ்ட். லைக் ஒரு நல்ல தரமான படங்களுடைய டேஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். சாரி டு இன்டர். அந்த ஒரு தாக்கம் தான் இந்த படங்கள். ஓகே சார், இப்போது கம்மிங் டு த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் நம்ம படத்துக்கு வரும்போது ஸ்கிரிப்ட் வந்து கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கானாலே ஒரு பெரிய பிராண்ட் வந்து இருக்குது.
இப்போ வரைக்குமே நிறைய பேர் மத்தியில் அந்த ஒரு பிராண்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு, இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். இக்பால்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி பையன் வந்து ஹி வாஸ் டிராஃபிக்ட் இன் நேபாள் நினைக்கிறேன். 8 வயசில் அவன் ஒரு 2 இயர்ஸ் கழித்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறான். வந்துட்டு he started talking about he became a big speaker in பாகிஸ்தான். அப்புறம் ஒரு 12 வயசில் டேட் லைட்டில் he was shot dead. அவன் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, பட் தட்ஸ் வாட் ஹேப்பன். அப்போ நான் அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஐ ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஏன்னா ஒரு 8 வயசில் ஒரு பையனை வந்து கடத்தி டிராஃபிக்கிங் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில, வாட் தே டிட் ஐ டோன்ட் நோ. பட் அவன் வந்துட்டு ஹவு டேலண்டட் ஹீ வாஸ். ஒரு 12 வயசில் ஒரு க்ரௌட் புல்லிங் ஸ்பீச் கொடுக்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு பையன் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தனால அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறான். அப்படி மாட்டாமல் இருந்ததுதானே he would have been become whatever அப்படிங்கிறது. அந்த இது தாக்கத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்தது எனக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஐ குடன்ட் டூ எனிதிங் ஃபார் 3 days. அது மைண்டிலே ஓடிக்கிட்டே இருந்தது. நம்பர் 1 ஃபேக்ட் எனக்கு என்ன ஹியூஜ் ஷாக் அண்ட் இம்பேக்ட்னா, நீங்கள் சொன்ன மாதிரி such a powerful country America. America is an example for the entire world and it is happening in one backyard. நான் வந்து ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ். இது எல்லாமே என்னைய 5 miles ரேடியஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப கிட்ட நடக்குது எனக்கு தெரியல, எனக்குன்னு மட்டும் தெரியல. none of the Americans know about it. அந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது. இட் இஸ் 12 million கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் மட்டும். $50 billion business in every year. The fastest growing business in America. அப்போது அந்த ஷாக் வந்து இட் இம்பேக்டட் மீ அ லாட். அதனால வந்து ஐ ரியலி வாண்டட் டு மேக் த மூவி. அண்ட் மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஐ வாண்ட் டு கிவ் அவேர்னஸ் டு அமெரிக்கன் பீப்புள். இங்கே பாரு, மற்ற கண்ட்ரிங்கெலாம் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. இப்போ ஐ நோ தட் ஒரு அமெரிக்கன் லேடி வந்து இங்கே கேப்பு ஏதோ டாக்குமெண்ட்ரி எடுத்து சின்ன குழந்தைங்களாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி they did that one. So அடுத்த கண்ட்ரினா உடனே இமீடியட்டாக போய் they show entire world. So I want to show what is going on in your own country. அதுதான் மெயின் ரீசன் டு மேக் திஸ் மூவி. ஓகே சார், இப்போது இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, இது மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது வெளி சைட்லேயும், அதாவது பீப்புள் சைட்லேயும் உங்கள் சைட்லேயும் நீங்கள் எதுவும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்களா இந்த ஸ்கிரிப்டுனால மட்டுமே? இல்லை, ஸ்கிரிப்டுனால ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏன்னா ஒரு சின்ன இண்டிபெண்ட் படம்னால படம் எடுக்கும்போது யாருக்குமே தெரியாது. மெஜாரிட்டி ஆஃப் த ஷூட்டு நான் எடிட் இன் மெக்சிகோவில் தான் படமே ஷூட் பண்ணேன். 10 நாள் தான் எல்லையில் லாஸ் ஏஞ்சலஸில் அந்த எக்ஸ்டீரியர் கண்டக்ட் பண்ணது. ஆனால் டிஃபிகல்ட்டி ஸ்டார்டட் படம் முடித்து 2023 படம் முடிச்சிட்டேன். அப்படி யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் கான்ட்ரவர்சி, பொலிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டுடியோலாம் போய் படம் காமிச்சேன். படம் பார்த்துட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி அப்செட். அப்போ தான் வந்து அப்புறம் நிறையா ஐ காட் அ ஷெடி டீல், டேரெக்டாக டிஜிட்டல் போகலாம், இல்லாட்டி 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், 25 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் என்னுடைய அப்ஜெக்டிவ் இந்த படம் எடுத்தது மக்கள் பார்க்கணும், ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காண்டி. இப்போ நான் 5 தேட்டரில் 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணேன்னா அந்த விழிப்புணர்ச்சி வராதில்ல. So then I realized, then organically I blasted the movie. So நிறையா like லிண்டா பெரின்னு ஒரு சாங் ரைட்டர் போனேன். தென் லூயிஸ் ஃபான்சி, த டெஸ்பசிட்டோ சிங்கர் இன்வால்வ். அதுக்கப்புறம் டோனி ராபின்சன், கிரேட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவர் ஒன்று. தென் இட் வென்ட் டு சில்வஸ்டர் ஸ்டாலோன் அண்ட் மெல் கிப்சன், அப்புறம் மைக் டைசன், பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் விவேக் ராமசாமி. இவங்கெல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங் த மூவி. அந்த மாதிரி ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ், நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட், எல்லா உள்ள செலிப்ரிட்டிஸும் படத்தை பற்றி பேசின உடனே ஒரு அட்டென்ஷன் வந்தது. தென் ஐ காட் த டிஸ்ட்ரிபியூஷன் டீல். அதனால் அமெரிக்காவில் மட்டும் ஐ ரிலீஸ் த மூவி இன் 1000 theatres. நான் நினச்சது வந்து மேக்ஸிமம் 200 theatres வர, பட் ஐ ரீச்ட் டு 1000 theatres. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல சார், அப்பாடா நம்ம நினைச்சதை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஆஃப்டர் ரிலீஸ் சார் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு? ஈவன் கவர்மெண்ட் சைடும் இல்லை மக்கள் சைடும்? இல்லை, மக்கள் சைடில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஸ்டுடியோலாம் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ, ஏன்னா தே புட் அன் அப்டக்கல். இப்போ நம்ம படத்தை இவங்களே கொண்டு போகாமல் இருந்தால் மக்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஒரு அவேர்னஸ் பண்ணோன்னே ஐ காட் அ எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ்.
நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆஸ்கர் அகாடமி லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அந்த லைப்ரரியில் என் படத்தை வைக்கிறதுக்கு தே ரிக்வஸ்டட் அண்ட் தே கெப்ட் த மூவி இன் ஆஸ்கர் லைப்ரரி. அதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதை எதிர்பார்த்து பண்ணலை நம்ம அப்ஜெக்டிவ் வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்து அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது தான் பண்ணது. பட் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ட்ரையிங் இட் மேட் இட் ஹேப்பன். கவர்மெண்ட் சைடில் சார் அந்த சைடு எதுவும் இது வந்துச்சா, ரெஸ்பான்ஸ் வந்துச்சா படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம்? இல்லை, படம் நிறைய பேர் பார்த்துட்டு விவேக் ராமசாமி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்லாம் ஃபாக்ஸ் நியூஸில் போய் இது பண்ணாங்க. ட்ரம்ப் ட்வீட்டட் அபவுட் இட். இவாங்கா வாட்ச் த மூவி அண்ட் டெக்ஸ்டட் மீ. ஸோ எவ்ரிபடி லைக் த மூவி. நார்மலாக கலெக்ஷன் வைஸ் அந்த மாதிரிலாம் வந்தாச்சு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் அந்த மாதிரி. டெக்னிக்கல் வைஸ் படத்தில் வந்து ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் மெக்சிகோவில் தான் ஷூட் பண்ணீங்க, ஒரு 10 days மட்டும்தான் லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த ஷூட்டிங் பீரியட் எந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு? நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக முடிஞ்சிருச்சா இல்லை அதில் எதுவும் டிஃபிகல்ட்டிஸ்? இல்லை, ஷூட்டிங் ஸ்கெடியூல்லாம் பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் வி டூ லாட்ஸ் ஆஃப் ப்ரீ பிளானிங் பண்ணுவோம். கொஞ்சம் டிலே ஆனது என்னென்னா, பையன் 14 years சின்ன பையன், அவனை வச்சு லாங் ஹவர்ஸ் ஷூட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் இந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஏன்னா அந்த பையன் வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரெஷ். ஸோ அவன்கிட்ட வந்து ஒர்க் வாங்குறது வந்து இட் டேக்ஸ் டைம். ரொம்ப அவனை ட்ரெயின் பண்ணி ஷார்ட்ஸும் அதே மாதிரி ரொம்ப ஹார்டான ஷார்ட்ஸ். ஆமாம், ரொம்ப ஹார்ட். ஆமாம், அந்த பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரூமுக்குள்ளே டஞ்சனுக்கு அந்த டஞ்சன் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம், பில்டப் பண்ணி. அந்த பசங்க தூங்குகிற இடமா இருக்கட்டும், அந்த ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் இட்ஸ் வெரி நேரோ பிளேஸ். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட். அதே மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 1 shot ஒரு 9 minutes இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு தடவை ஷூட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். திருப்பி ரீஷூட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 3-4 days வந்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். ஏன்னா அந்த க்ரௌடு ஆக்சுவல் க்ரௌடு. நாங்கள் டவுன் டவுன் எல்லையில் ஃபேஷன் டிஸ்ட்ரிக்டில் ஷூட் பண்ணுறோம் வித் ஆக்சுவல் க்ரௌடு. அந்த க்ரௌடில் வந்து அந்த பையன் கேமரா தூக்கிட்டு ஓடணும், அந்த பையனோடு அவனும் சேர்ந்து ஓடணும். இட்ஸ் நாட் அ ஸ்டடி கேம். சேஸ் வேறு பண்ண. ஆமாம், சேஸ் சீக்வன்ஸ்லேயும் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி அட் ஆல். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலில் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருக்கோம் படத்தை. அதனால தான் இந்த ஒரு குவாலிட்டியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்டையும் சரி கவர்மெண்ட்டையும் சரி வேர்ல்டு வைட் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அதற்கான ஸ்டெப்ஸ், அதாவது இதற்கப்புறம் அதற்கான மாற்றம் தெரியும். ஏன்னா நம்ம படத்தோடைய எண்டிங்லேயே வந்து காட்டியிருப்போம், இத்தனை வருஷமாக அந்த ப்ராப்ளம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நத்திங் இஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. இதற்கப்புறம் அதோட மாற்றம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதே வந்து தட்ஸ் ஒரு லேபர் லா ப்ரொடெக்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து வி ட்ரை டு ஈவன் ஸ்க்ரீன் த மூவி இன் UN, அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ். பட் ஸ்டில் வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஹேப்பன். இது கண்டிப்பாக அந்த ஒரு பொலிட்டிக்கல் வைஸாக பெரிய ஒரு சேஞ்சை வந்து இந்த மூவி ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்களா? பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வரும்னு நான் நினைக்கல. பட் மக்களுடைய அவேர்னஸ் வரும்னு நான் நினச்சேன், விச் ரியலி ஹேப்பன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் அவேர்னஸும் இட் ஹேப்பன். சார், இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அமெரிக்காவில் 1000 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு, அதில் வரவேற்பும் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வேர்ல்டு வைடு எப்போ படத்தை வந்து நாங்கள் லைன்ஸ் கேட்டுன்னு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் இன்டர்நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த லட்டினோ ஸ்பீக்கிங் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் மட்டும் தே ஆர் டூயிங் தியேட்ரிக்கல், மற்றதெல்லாம் செலக்டிவாக பண்ணுவாங்க. அந்த கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு தே வில் அனௌன்ஸ் த டேட் நெக்ஸ்ட் மந்த். ஓகே சார், இங்கே இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரினா இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதா மூவி? அது அவங்க தான் டிசைட் பண்ணுவோம். லைன்ஸ் கேட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த கண்ட்ரியில் தேட்டரில் போகலாம், எந்த கண்ட்ரியில் டிஜிட்டல். ஓடிடிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டலில் கண்டிப்பாக, அதாவது தேட்டரில் போகாத இதெல்லாம் டிஜிட்டலில் வந்துடும், ஓடிடி வந்துடும். பட் நான் லைன்ஸ் கேட்டில் ரிக்வஸ்ட் பண்ணேன், அட்லீஸ்ட் மினிமம் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்? ஓகே, நாங்கள் பார்த்துட்டு அது ஒரு தனியாக டீம் இருக்குல்ல, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம்னா நீங்கள் இந்த மூவி இங்கே ஸ்க்ரீன் பண்ண வரைக்கும், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் ஸ்க்ரீன் பண்ண வரைக்கும் இந்த சைடு இருந்த ரெஸ்பான்ஸ் ஒரு பெரிய ஷாக் இருக்கும் இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு ஷாக் ஆனீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் படித்த போதோ இல்லை அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது, இந்த சைடு அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்ட். இங்கே உள்ள ரெஸ்பான்ஸ் வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஏன்னா அங்கே எனக்கு தெரியும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு. இந்தியாவில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே எல்லாம் கமர்ஷியல் மூவி தான் இருக்குன்னு நான் பண்ணிட்டேன்.
பட் இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஐ காட். ஏன்னா அந்த படம் பார்த்துட்டே வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து என்னால் 2 நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியலங்க, அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது, அந்த அந்த பனிஷ்மெண்ட்லாம் வந்து ஒரு ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் சார் இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு படம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஐடியா வந்து வந்துச்சா, இல்லை இங்கே இருக்க ஆக்டர்ஸோ இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்லை, அந்த கொலாபரேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இங்கே படம் பண்ணது கிடையாது, அங்கே படம் பண்ணும்போது இங்கே உள்ள சில ஆக்டர்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். தமிழ்னு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஓவரால் எனி நாட் ஒன்லி மெயின்லி வந்து இந்தியன், பட் எனக்கு ரொம்ப பரிசுப்பட்டது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வில் பி ஃப்ரம் ஹியர். இப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஆக்டர்ஸை பார்த்து காம்பினேஷனில் பண்ணலாம். அப்படி கொண்டு போகிறோம், இந்த கொலாபரேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஜானர் சார் எதிர்பார்க்கலாம் நாங்கள்? இல்லை, ஜானருங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது நான் ஹாரர் படமே பார்த்தது கிடையாது முன்னாடி. ஐ டோன்ட் லைக் ஹாரர் மூவிஸ். பட் நம்ம மினிமமாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணோன்னா ஹாரர் இஸ் த பெஸ்ட். ஹாரருக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப் இருக்காங்க, அதனால் இட்ஸ் ஈஸி டு மேக் மணி. இந்த ஹாரர் படமே பார்த்தேன், ஸ்டார். அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ரோஸ்மெரி பேபி படமே பார்த்தேன். ஸோ 2-3 ஹாரர் படங்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ரியலி வாண்ட் டு ஃபோக்கஸ் டு ஒன்லி டூ த்ரில்லர் ஜான்ரா தான் பண்ணுறதா இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா வைல்ட் வித் எமிலி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரும்போது ஓகே லெட்ஸ் டூ தட் ஒன்று அப்படியே போச்சு. அதனால் நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு ஒன்றா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்கிரிப்ட் ஐ எம் கெட்டிங், அதை வச்சு தான் இருக்குது. ஜானர் மீன்ஸ் நான் இந்த மாதிரி கேட்டேன்னா அதுவும் இந்த கிரவுண்டடாக ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக யா, டெஃபினட்டாக அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஐ வாண்ட் சம்திங் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், யூனோ, ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா, ஒரு ரெகுலர் த்ரில்லர் இல்லாமல் ஒரு ரெகுலர் சைக்கலாஜிக்கல், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான். ஓகே சூப்பர் சார். இதுவரையும் நம்ம ப்ரொடக்ஷனில் வந்த எல்லா படங்களுமே வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே ஸ்டாண்டர்ட் இது இன்னும் ஃபாலோ அப் ஆகணும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் எங்கள் சேனல் சார்பாக வந்து விஷஸ் வந்து சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ. எங்களுக்கு நன்றி.